ரீஹீட் பண்ணக்கூடாத, அதாவது திரும்பவும் சூடு பண்ணி யூஸ் பண்ணக்கூடாத உணவுப் பொருட்கள் எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து நம்ம திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். ரைஸ்னா நீங்கள் வந்து சாதம் மட்டும் நினைக்கக்கூடாது. அதாவது ரைஸ் வெரைட்டிஸு, அதாவது பிரியாணியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் திரும்பவும் வந்து நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டு ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுனால அதில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி அதில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. தென் வந்து பொட்டேட்டோ வந்து நீங்கள் வந்து ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. அது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பொட்டேட்டோவில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி பொட்டேட்டோ வெரைட்டிஸு நம்ம சிப்ஸாக இருக்கலாம், அது மாதிரி எதையுமே வந்து திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. தென் வந்து கீரை வகைகள் எந்த கீரையுமே வந்து ரீஹீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீட்ரூட்டு எக்காரணம் கொண்டு நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. முக்கியமாக வந்து மஷ்ரூம் வந்து நீங்கள் ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகும். அதே மாதிரி காஃபி வந்து சூடு பண்ணி சாப்பிட்றேங்கிற பேரில் எக்காரணம் கொண்டு காஃபி வந்து நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது.